விமன் ஆண்டர்பிரினர்ஸ், அதுவும் தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டு அந்த crore rupees-அ அச்சீவ் பண்ண உமன் ஆண்டர்பிரினர்ஸ்லாம் ரொம்ப அரிது இல்லையா? என்னோட இந்த crore rupee ஜர்னி, என்னோட ஃபர்ஸ்ட் crore-அ அச்சீவ் பண்ற இந்த ஜர்னிலேருந்து 3 லெசன்ஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதை நீங்க எப்போ அச்சீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அடுத்த 2லேருந்து 3 வருஷத்துக்குள்ள நீங்களும் கண்டிப்பா ஒரு கோடீஸ்வரனாவோ கோடீஸ்வரியாவோ கண்டிப்பா வருவீங்க. இந்த 3 லெசன் என்ன தெரியுமா? முதல்ல, உங்களோட 1000 ட்ரூ ஃபேன்ஸை உருவாக்குறது. 2008ல் கெவின் கெல்லி அப்படின்றவர் தான் இந்த கான்செப்டை ஒரு பிளாக் போஸ்ட்டாக எழுதுறாரு. அது ட்விட்டரில் வந்து ரொம்ப 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 பிரபலமாகுது. 2008, 9, 10லாம் நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன் ட்விட்டரில், ஒரு பர்சனல் அக்கௌண்ட்லன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப டெக் ஆண்டர்பிரினர், ஸ்டார்ட் அப் அப்படின்ற விஷயங்கள்லாம் அப்போ ரொம்ப பெருமையாக பேசப்படுது. நம்மளும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்றவங்களாம் ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள்லாம் வந்து பயங்கர ட்விட்டரில் ஆக்டிவாக தெரிஞ்ச காலம் அது. அப்போ இந்த ஆர்டிக்கிள், இந்த பிளாக் போஸ்ட் வந்து எனக்கு கண்ணில் படுது. ஓகே, அதை நான் படிக்கிறேன். அது ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ எனக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கு. 2010ல் நான் என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதில் 3 விதமான சர்வீஸ் நான் கொடுத்தேன். ஒன்று ரெக்ரூட்மெண்ட், அது வந்து ஒரு 30% தான். இன்னொரு 30% என்ன அப்படின்னா இன்டர்வியூ ஸ்கில்ஸை ட்ரெயின் பண்ணுறது. இன்னொரு 30-40% என்னென்னா, நீங்கள் அதாவது இன்டர்வியூ கொடுக்குறவங்களுக்கு இன்டர்வியூ ஸ்கில்ஸ் தேவைப்படும், ஆனால் இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு இன்டர்வியூயிங் ஸ்கில்ஸ் தேவைப்படும் இல்லையா? அதையும் நான் கொடுத்துட்ருந்தேன். அது வந்து இன்டர்வியூஸை எப்படி வந்து சைக்கலாஜிக்கலாக அணுகிறது, எப்படி அவங்கள படிக்கிறது, ஒரு இன்டர்வியூ அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அந்த ஹெச்ஆர், டெக்னிக்கல் ஹெட்ஸ் அண்ட் நிறைய ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து நான் ட்ரெயின் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த விஷயத்தில், அதாவது நான் அப்போ பண்ணிகிட்டு இருந்த பிஸ்னஸில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு அந்த 1000 ட்ரூ ஃபேன்ஸ் ஆர்டிக்கல் வந்து எனக்கு செம்மையாக இன்ஸ்பயர் பண்ணுச்சு. நிறைய அளவுக்கு பார்த்திங்கன்னா என்னோட ஹெச்ஆர் கம்யூனிட்டி அண்ட் ஆண்டர்பிரினர் கம்யூனிட்டிலாம் வந்து என்னோட 1000 ட்ரூ ஃபேன்ஸ் நான் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து அப்போவே அடித்தளம் போட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ என்னால் 1000 ட்ரூ ஃபேன்ஸை உருவாக்குறதுக்கு சோஷியல் மீடியாவோட சப்போர்ட்லாம் வந்து அந்த அளவுக்கு, இப்போ யூடியூப்ன்றது யார் வேணால் ஆரம்பிக்கலான்ற அறிமுகம் இருந்ததில்ல, அப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்ஸ்டாகிராமோட அறிமுகம் கிடையாது, ஃபேஸ்புக் இருந்தது. ஆனால் அதை வந்து பிஸ்னஸ் டூலாக எப்படிலாம் வந்து நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்ற புரிதல் எனக்கு பர்சனலாக இல்லை. அப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் நான் ரொம்ப யங் இல்லையா, அதனால வந்து எனக்கு அதோட புரிதல்லாம் இல்லை, ஜஸ்ட் அவுட் ஆஃப் காலேஜ் அப்படின்றதால. ஆனாலும் அந்த 1000 ட்ரூ ஃபேன்ஸ் அப்படின்றது எனக்குள்ளே சுற்றிக்கிட்டே தான் இருந்தது. என்னோடய கிளையண்ட்ஸ் எல்லாம் நான் அக்வயர் பண்ணும்போது அவங்கக்கிட்டேருந்து எப்படி நான் அடுத்த கிளையண்ட்ஸை நான் ஜென்ரேட் பண்ண முடியும்னு ரெஃபரல் கேட்கும் போதெல்லாம் வந்து அந்த 1000 ட்ரூ ஃபேன்ஸை நான் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் என்னோடய ஃபர்ஸ்ட் 10 ஃபேன்ஸ், என்னோடய ஃபர்ஸ்ட் 100 ஃபேன்ஸ் அப்படின்ற அந்த ரேஞ்சில் தான் நான் போயிட்டே இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2017ல் என்னோட யூடியூப் தளத்தை நான் ஆரம்பிக்கிறேன். 2018, 19லாம் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக போகிறோம் இல்லையா? லாவண்யா ஜெயக்குமார் அகாடமி ஆரம்பித்து என்னோட 2வது கம்பெனி. அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நான் டீச் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேர்னியில் இணைஞ்ச அந்த 1000 பேர் 2017, 18, 19 பீரியடில் ஜாயின் பண்ணவங்க வந்து இன்றைக்குமே அந்த 1000 ட்ரூ ஃபேன்ஸ் வந்து என் கூட எப்போவுமே இணைஞ்சிருக்கீங்க. அண்ட் 2025ல் ஜாயின் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா என் கூட அடுத்த ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ உங்களோட ஜேர்னி இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. எனக்கு இப்போ 1000 ட்ரூ ஃபேன்ஸ்க்கு மேலே நிறைய பேர் இருந்தாலுமே கூட, எனக்கு வந்து 30,000க்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலுமே கூட, இப்போவுமே நான் கான்டென்ட் க்ரியேட் பண்ணும்போதும் சரி, நான் ஒரு கோர்ஸ் க்ரியேட் பண்ணும்போதும் சரி, என்னோட 1000 ட்ரூ ஃபேன்ஸ்க்கு நான் சர்வ் பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் தான் நான் திங்க் பண்ணுவேன், அந்த மைண்ட் செட்டில் தான் அப்ரோச் பண்ணுவேன். அதுதான் என்னோட வந்து தார்மீக கடமையாகவே நான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த 1000 ட்ரூ ஃபேன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் என்னோட முதல் க்ரோருக்கு என்ன போக வச்சுருக்கு. சரி, இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, 1000 ட்ரூ ஃபேன்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் உங்களோட கான்டென்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களோட சர்வீஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களோட ப்ராடக்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க வாங்குவாங்க, நீங்கள் என்ன செல் பண்ணாலும் வந்து அவங்க முதல் வந்து நான் தான்ட்டு வந்து முதல்ல இருப்பாங்க. நீங்கள் வருஷத்துக்கு எத்தனை ப்ராடக்ட் போட்டாலும் வாங்குவாங்க. அப்படி இது வந்து வெறும் நீங்கள் என்ன லாவண்யா ஈஸி தானே உங்களுக்கு, நீங்கள் கோர்சஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, ப்ரோக்ராம்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, ஜூம் லெசன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, ரொம்ப ஈஸி உங்களுக்கு அப்படின்னாலும் கிடையாது. இமேஜின் ஒரு மியூசிக் கான்சர்ட் நடக்குது, ஏஆர் ரஹ்மானோட கான்சர்ட் நடக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக முதல் ஆளாக போய் நிற்பேன். ஓகே, கான்சர்ட் நான் போகிறேன், நான் டிக்கெட் வாங்குகிறேன், நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எட் ஷீரனோட கான்சர்ட் நடந்ததில்ல, எனக்கு தெரியாது அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்லே வந்து புக் பண்ணிட்டேன். ஓகே, நான் ட்ராவல் பண்ணலை, பந்திப்பூர், முதுமலை அதெல்லாம் புக் பண்ணிவிட்டேன். அந்த டைமில் பாட்டு அந்த டேட்ஸ் மாட்டிக்கிச்சு.
அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஐயோ கான்சர்ட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நான் ட்ராவல் பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு இதை போகலாமா அப்படின்னு கூட ரொம்ப தீவிரமாலாம் யோசித்த நேரங்கள்லாம் உண்டு. இருந்தாலும் சரி ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி நம்ம புக் பண்ணிட்டோம், அதனால வந்து நம்ம திருப்பி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் என்னோட ட்ராவல்கே போனேன். ஸோ இப்போ ஏஆர் ரஹ்மான் வந்து பெங்களூரில் போடுறாரா நான் போய் நிற்பேன். ஸோ எனக்கு ஆக்சசிபிளான இருக்கிற சென்னையில் வந்து 10 கான்சர்ட் போடுறாரு வருஷத்துக்கு அப்படின்னாலும் நான் போய் நிற்பேன். ஏன்னா நான் அவரோட லட்சக்கணக்கான ஃபேன்களில் ஒருத்தி. பட் இமேஜின் அதே ஒரு 1000 ட்ரூ ஃபேன்ஸில் நான் உங்களுக்கு ஒரு மியூசிக் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன், ஒரு ஆர்டிஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு உங்களோட சர்வீஸ்க்கு 1000 ட்ரூ ஃபேன்ஸை நான் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுங்கள். நான் 1000 ட்ரூ ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்கிறது உங்களோட ஒரு விஷன். அதை 1லேருந்து ஆரம்பிங்க, அப்புறம் 10க்கு கொண்டு போங்க, அதுக்கப்புறம் 100க்கு கொண்டு போங்க, அதுக்கப்புறம் 200க்கு கொண்டு போங்க, அதுக்கப்புறம் 500க்கு கொண்டு போங்க, அதுக்கப்புறம் 1000 போகிறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் 10 ட்ரூ ஃபேன்ஸ் போயிட்டீங்கன்னா 100க்கு போகிறது ஈஸி, 100 போயிட்டீங்கன்னா 1000 ட்ரூ ஃபேன்ஸ் போகிறது ஈஸி. ஓகே, எனக்கு இப்போ 10,000 ட்ரூ ஃபேன்ஸையும் தாண்டி இருக்காங்க. அவங்க எல்லாருமே எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் நான் ஒரு ப்ரோக்ராம் போடுறேன் அப்படின்ட்டு ஒரு இமெயில் அனுப்புனா போதும், முதல் ஆளாக நிற்பாங்க வாங்குறதுக்கு. அவங்க லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் கூட என்னோட யூடியூப் பேஜை ஆக்டிவாக பர்சியூ பண்ணியிருக்க வேண்டாம், ஆனால் என்ன அவங்களுக்கு பிடிக்கும். ஓகே, அந்த மாதிரி அந்த ட்ரூ ஃபேன்ஸை நீங்கள் டெவலப் பண்ணணும். அதுக்கு நம்ம நிறைய குட்வில் ப்ரொவைட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்களோட ப்ராடக்டை பெஸ்ட்டாக கொடுக்கணும். உங்களோட அந்த கஸ்டமர்ஸ் சர்வீஸ் பண்ணுறீங்கல்ல, அதை பெஸ்ட்டாக இருக்கணும். உங்களோட டைம் வந்து நிறைய டைமை வந்து இந்த டைம்லி டெலிவரி சொல்லுவோம்ல, அதெல்லாம் கொடுக்கலாம். நீங்கள் எதில் வேணும்னாலும் ஒரு கிளையண்ட்டோட மனசில் நீங்கள் நிற்க முடியும். அது உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருக்கலாம், அது வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க உங்களுக்கு கிளையண்ட்ஸ் அப்படின்னு இருக்கலாம், உங்களோட பிடிஎஸ் அதாவது பிஹைண்ட் த சீன்ஸை அடிக்கடி அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக இருக்கலாம், ஒரு எமோஷனல் டச் கொடுக்குறதா இருக்கலாம், உங்களோட கிளையண்ட்டை இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கிறதா இருக்கலாம், அவங்களுக்கு ப்ரீமியம் ப்ரைஸிங் பண்ணுற ஒரு கிளையண்ட்டாக நீங்கள் தான் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜுவல்லரிலாம் நான் வாங்குகிறேன், இதே இமிட்டேஷன் ப்ராடக்ட் எனக்கு வந்து நான் மார்க்கெட்டில் பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸிங் இருக்குது. நான் இதை வாங்குறத விட 20% தான் அந்த டோட்டல் ரேட்டே வருது. ஆனால் நான் இந்த ஒரு பர்டிகுலர் பிராண்ட் கிட்ட நான் வந்து அதிகமாக கொடுத்து வாங்குகிறேன். இப்போவும் ஒரு ஆர்டர் போட்டு தான் நான் வந்தேன். ஓகே, 4 மாதத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கினேன். அதெல்லாமே இன்னும் நான் நிறைய யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்னொரு இடத்த ஆர்டர் போட்டேன். ஓகே, இல்லை அந்த அடுத்த ட்ராவலுக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பொண்ணு தான் அந்த இதை டீல் பண்ணுறாங்க என்கிட்ட. ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் தான், ஒரு ஆண்டர்ப்ரனர் தான். ஆனால் அவ்வளோ அமேசிங்காக அதை கொண்டு போகிறாங்க. அவங்க எனக்கு அந்த ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணுறேன். புரியுதா? ஸோ எதில் வேணும்னாலும் நீங்கள் உங்களோட ஒரு யூஎஸ்பியாக உங்களோட யூனிக் செல்லிங் ப்ரொப்போசிஷனாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் ஒரு பர்டிகுலர் பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிரிண்டருக்கே போவீங்க. நீங்கள் ஒரு பர்டிகுலர் மொபைல் பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மொபைலுக்கே போவீங்க. ஏன்னா நீங்கள் அந்த பிராண்டுக்கு ட்ரூ ஃபேனாக மாறிட்டீங்க. ஓகே, எங்கள் வீட்டில் வந்து ஒரு டிவி வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 65 இன்ச் டிவி, சோனி போகலாம் அப்படின்னு கத்துறேன். நான் மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு இது பெட்டர் பிராண்டாக இருக்கும். சோனிக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் இல்லைனாலும் என் காதில் விழ மாட்டேங்குது. போகலாம். ஏன்னா நான் அந்த பிராண்டுக்கு ஒரு தீவிர ரசிகையாக இருக்கேன் அப்படின்றதால. இல்லை, அந்த பிராண்ட் அப்படின்றது எங்கள் அப்பா சொல்லி கேட்டு இது நம்மளுக்கு ஒரு வளரும் போதே ஒரு ஆசை இருக்கும்ல, இது நம்ம வாங்கணும்ப்பா, இது நம்ம வாங்கணும், இந்த வீட்டில் நல்லா இருந்தால் அப்படி சொல்லி இருக்கும்போது நம்மளையும் அந்த பிராண்டுக்குள்ளே டியூன் பண்ணுறாங்க, அந்த எமோஷனல் கனெக்ஷன் வச்சுருவாங்க. ஸோ சோனி வந்து நிறைய ஆடு போடாமல் இருக்கலாம், இல்லை அந்த ஆடு கண்ணு முன்னாடியே வராமல் இருக்கலாம். நான்லாம் சோனி ஆடு எப்போ பார்த்தேன் அப்படின்றது கூட எனக்கு ஞாபகம் கூட கிடையாது. நான் மேக்ஸிமம் ஆடு போட்டாலே ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஆடெலாம் அவ்வளோ உட்காந்து பார்க்குற ஆள் கிடையாது நான். ஆனால் அந்த எமோஷ்னல் கனெக்ஷன் எங்கள் அப்பா சொல்லி நான் வளர்ந்தது. இந்த பிராண்ட் நம்ம வாங்க முடியல, ஒனிடா தான் வாங்க முடிஞ்சது, ஆனால் சோனி வாங்கினா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் பேசின அந்த ஒரு ஆம்பிஷனுக்காக எனக்கு அந்த பிராண்ட் பிடிக்குது. புரியுதா உங்களுக்கு? எங்கள் அப்பா கூட இருக்க என்னோட கனெக்ஷன், அவருக்கு யாரெல்லாம் கனெக்ஷனாக ஃபீல் பண்ணுறாரோ அதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அந்த எமோஷனல் கனெக்ஷன் நடக்கும். ஐ திங்க் நான் 1000 ட்ரூ ஃபேன்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசுகிறேன். பட் தட் செட், நீங்கள் எந்த சர்வீஸ் எந்த ப்ராடக்ட் ஆஃபர் பண்ணுறீங்களோ அது முக்கியம் கிடையாது. உங்களுக்கான 1000 ட்ரூ ஃபேன்ஸை தேடி கண்டுபிடிச்சி அதை டெவலப் பண்ணுறீங்கல்ல, அதுதான் முக்கியம். ஓகே, இது இந்த மைக் எடுத்துக்கோங்களேன். நான் JBLல வாங்கினேன். என்கிட்ட ரோடு இருக்குது, என்னென்னவோ யாரெல்லாம் எனக்கு மைக் சஜஸ்ட் பண்ணுறாங்களோ எல்லாமே வாங்கி வச்சுருப்பேன். ஆனால் எனக்கு இது கன்வீனியன்ஸ் கொடுக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதால நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ஷன் வந்துட்டா அதை நம்ம மாற்றிக்கவே மாட்டோம். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்களோட காம்படிட்டர் பற்றி யோசிக்காதீங்க, கம்பீட் பண்ணாதீங்க, டோன்ட் கெட் காம்படிட்டிவ். உங்களோட இந்த காம்படிட்டருக்கு இப்படி பண்ணுறாங்க ப்ரைஸிங், நான் இப்படி பண்ண போகிறேன், இந்த காம்படிட்டர் இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க, நான் இதை ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீட் பண்ணாதீங்க. அப்போ நீங்கள் புதுசாக உருவாக்கவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டாக இருங்க. டிஃப்ரெண்ட்டாக இருங்க அப்படின்றது புதுசாக இருங்கன்னே சொல்லலை, டிஃப்ரெண்ட்டாக இருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி, அதாவது என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் கோர்ஸ்களுக்காக ஒரு 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட ஆக்டிவ் பெய்ட் மெம்பர்ஸ் வருஷம் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் 1 கோடிக்கும் மேலே அவங்கெல்லாம் யூடியூப்பில் ஃப்ரீ வீடியோஸ் பார்த்துருக்காங்க, நிறைய ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க, ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எதுக்கு என்கிட்ட வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஃப்ரென்ஸ்க்காக தான். ஓகே, அதில் நான் நியூவாக நிறைய விஷயங்கள் நான் ஆட் பண்ணி இருந்தேன். ஆனால் எது அவங்கள என்னை திரும்பி பார்க்க வச்சுது அப்படின்னா, நான் டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்கக்கிட்ட கொடுத்தேன். நான் ஒரு தமிழ் மீடியம் பொண்ணு, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன், உன்னாலையும் முடியும் வா அப்படின்னும்போது அவங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடச்சிது. நான் பண்ணியிருக்க டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் சொல்லி கொடுக்குற மாதிரி இல்லை, ஸ்கூல் சொல்லி கொடுத்த எது பண்ணாலும் எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை. அதனால நான் இந்த புது விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி நானே செஞ்சேன், நிறைய டெக்னிக்ஸ் உருவாக்கினேன், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் உருவாக்கினேன். இங்கிலீஷை நான் பார்க்குற விதத்தை, தமிழை எப்படி கற்றுக்கிட்டோமோ அந்த நேச்சுரல் வேல நான் போயிட்டு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணேன் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன்ல இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதை நான் யூடியூப்லேயுமே வந்து ஓப்பனாகவே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன், ரைட்டா? அதெல்லாம் பார்த்து எவ்வளோ பேர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்க. இந்த உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரோர் இந்த ஷோலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு அவங்களோட பிஸ்னஸை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இங்கிலீஷ் தேவைப்பட்டதுன்னுட்டு எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா இந்த crore rupee ஜேர்னியில் நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி, ஆல்ரெடி நீங்கள் உங்களோட 1/2 crore 50 lakhs எல்லாம் தாண்டிட்டு அந்த ஜேர்னியில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க என்னோட ஸ்டூடெண்ட்டாக. ஏன்னா உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் இருந்ததுன்னா உலகம் ஃபுல்லாக நான் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்ற புரிதல் இருந்ததால். அண்ட் நான் இங்கே என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட டெக்னிக்ஸை நான் உங்ககிட்ட கொடுத்தேன். எப்படி அதை நான் வந்து மார்க்கெட் பண்ணேன்? ஒன்றுமே இல்லை, நான் என்னோட ஜேர்னியை ஷேர் பண்ணேன். அவ்வளோதான் நான் பண்ண டிஃப்ரெண்ட்டான விஷயம். எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஃப்ரேஸை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த இடியம்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, இதுக்கு இந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம், அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் ஒரு வார்த்தை கூட நான் அதை உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. நான் இந்த ஒரு 1000 வீடியோ இருக்குது இந்த லைப்ரரியில், ஒரு வீடியோ அப்படி காமிங்க, ஒரு வீடியோ இருக்காது. இந்த வேர்டுக்கு இந்த மீனிங், இந்த வேர்டை இங்கே யூஸ் பண்ணுங்கள், இந்த வேர்டுக்கு இப்படி இந்த ஃப்ரேசஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள், இந்த இடியம்ஸ்லாம் யூஸ் பண்ணும், அதெல்லாம் முட்டாள்தனம் தான் நான் சொல்லியிருப்பேன். கரெக்டாக? ஏன்னா அதுதான் என்னோட ஜேர்னி. என்னோட ஜேர்னியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததால் எனக்காக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த 5 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து லாவண்யா வாவ் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா என்னோட ஜேர்னி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னோட ஜேர்னி எதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது? ஸ்கூல் அண்ட் காலேஜ் சொல்லி கொடுக்குற விஷயங்கள்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓகே, அந்த டெக்னிக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நான் சொல்லிக் கொடுக்குற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நான் இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணதே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாருமே வந்து அவங்க ஜேர்னியை ஷேர் பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாருமே என்கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகி என்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு வந்தவங்க தான். ஓகே, இவங்க இப்படி பண்ணுறாங்க, என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு என்கிட்ட கொஞ்சம் இன்புட்ஸ் வாங்கிட்டு அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, ரைட்? ஸோ இங்கே என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, டோன்ட் கம்பீட், பி டிஃப்ரெண்ட். உங்களோட டிஃப்ரெண்ட்டான அந்த பெர்ஸ்பெக்டிவை கொண்டு போங்க. அதுக்கு உங்களுக்கு புதுசாக இருக்கணும்னே தேவையில்லை, புதுசாக ஒரு எதையோ நீங்கள் பண்ணணுன்னே தேவையில்லை. இந்த சாரி, ரைட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆனால் யூனிக்காக எனக்கு தெரியுது நான் கட்டியிருக்க விதம், நான் ஒன்றுமே பண்ணல, அதை ஆக்சசரைஸ் தான் பண்ணியிருக்கேன். இதே சாரியை எல்லாருமே கட்டிகிட்டு இருப்பாங்க ரோட்டில், நான் ஆக்சசரைஸ் பண்ணதால் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். கரெக்டாக? வேறு எதுவுமே நான் பண்ணல. ஸோ உங்களோட ஆக்சசரிஸ் அப்படின்றது உங்களை டிஃப்ரெண்ட்டாக காமிக்குது. நிறைய இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறாங்கள சாரீஸ் எல்லாம், அதில் கமெண்ட் பார்ப்பேன் நான், இந்த சாரியை நானும் வாங்கினேன், உங்களுக்கு நல்லா இருக்குது, எனக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கான்டென்ட் க்ரியேட்டரை, அந்த சாரீ விற்கிறவங்களே திட்டி போட்டிருப்பாங்க. அது ஏன்னா அவங்க ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அது அவங்களோட ஸ்லிம்மான ஸ்ட்ரக்சராக கூட இருக்கலாம், ரைட்டா? ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது.
எதில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் கம்பீட் பண்ண மாட்டீங்க. இல்லைனா இவன் 100 ரூபாய்க்கு விற்கிறானா, நான் 99 ரூபாய்க்கு விற்கிறேன், ஐயோ இவன் 95 ரூபாய்க்கு விலை வச்சுட்டான், அப்போ நான் 90 ரூபாய்க்கு விற்கணுன்ட்டு நீங்கள் அதில் தான் பண்ணிகிட்டு இருப்பீங்களே தவிர உங்களுக்குன்னு ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் உருவாக்க மாட்டீங்க. எப்படியாவது ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி உங்களோட பர்சனல் ஜேர்னியை வந்து அதில் சொல்லி நீங்கள் வந்து அந்த பொருளை விற்க முடியும். ஃபேக்காக இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு கனெக்ஷனே இருக்காது. எல்லாருமே உங்களோட வைபை ஃபீல் பண்ணுவாங்க. இந்த 7-8 வருஷம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற விஷயங்களில் ஒரு விஷயம், இது நீங்கள் ஃபேக்காக சொல்லிட்டீங்க, இது நீங்கள் மாற்றி சொல்லிட்டீங்க, இருக்கவே இருக்காது. இருக்கவே இருக்காது. ஏன்னா நான் என்னோட ஸ்டோரி கன்சிஸ்டன்ட், என்னோட ஆக்சுவல் ஜேர்னியை நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் அந்த ஜேர்னியை நான் 100 தடவை சொல்லும்போது ஹாப்பியாக இருக்கும். இதே நீங்கள் ஃபேக்காக ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேக்காக ஒரு ஜேர்னியை க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த அந்த ஃபேக்னஸில் உங்களுக்கே போர் அடிச்சிரும். ஐயோ இதையே சொல்லிட்டுருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் யூ ஒன்ட் ஃபீல் தட் கனெக்ஷன். அந்த யூனிவர்ஸோட ஒரு காலிங் வந்து அது ஃபீல் ஆகாது. ஸோ உங்களுக்கு ஒரு அந்த பர்சனல் ஜேர்னியை டிஃப்ரெண்ட்டாக அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் யோசிங்க. உங்களோட பென் அண்ட் பேப்பர் வச்சுட்டு யோசிங்க. எப்படி என்னோடய ப்ராடக்ட்டை நான் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறது, எப்படி என்னோட சர்வீஸை டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறது, எப்படி என்னோட யூனிக் செல்லிங் ப்ரொப்போசிஷனை நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணுறது மார்க்கெட்டில். அதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். ஓகே, இது ரொம்ப முக்கியம் காய்ஸ், இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் அந்த 1000 ட்ரூ ஃபேன்ஸ் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். இப்போ நான் கொடுத்துருக்க டோன்ட் கம்பீட். ஓகே, டோன்ட் கம்பீட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பி டிஃப்ரெண்ட். உங்களோட டிஃப்ரென்ஸை நீங்கள் காமிங்க. அதுக்கு இன்னோவேட் பண்ணணும், நியூனஸ் போகணுன்னுலாம் அவசியமே கிடையாது. அதுக்கு நிறைய காசு இருக்கவங்க பார்த்துப்பாங்க. 2 நாளைக்கு முன்னாடி மயிலாப்பூரில் நான் கொஞ்சம் ஷாப்பிங்காக போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு வாஃபிள் கடை இருந்தது. அங்கே உள்ளே போனோன்னே ரத்தன் டாட்டாவோட ஒரு கோட் இருந்தது. நீ வந்து காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாத, நீ வந்து ஒரு சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறது, ஒரு ஹியூமானிட்டேரியன் மைண்ட் செட், லைக் யாருக்காகவும் வந்து மனித சமுதாயத்தை முன்னேற்றத்துக்காக பிஸ்னஸ் ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் இருந்தது. அது என் கூட வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகிட்டா. வா 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஓகே, 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா அவள் பார்த்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டு, ஐயோ இந்த கடைக்கு வந்தோடனே நான் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது இவங்ககிட்ட அந்த வாஃபிள்ஸ்லாம் பார்க்கல, ஆனால் இவரோட கோட் தான் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னா. என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னா, இப்படி சொல்லியிருக்காருல பிஸ்னஸ் இப்படி தான் பார்க்கணும்ல நம்ம அப்படின்னும் போது, அது வந்து டாடா பிர்லாக்கு ஓகே, நமக்கு கிடையாது. நம்ம முதல்ல பூவாக்கு தான் எய்ம் பண்ணணும். நம்ம முதல்ல நம்மளோட பர்பஸோட அலைனாக இருக்கிறது எல்லாம் ஓகேங்க. அதை நான் இப்போ லாவண்யா ஜெயக்குமார் அகாடமியில் பேசலாம். ஆனால் நான் என்னோட முதல் பிஸ்னஸில் எனக்கு கிளையன்ஸ் வேணும், நான் காசு சம்பாதிக்கணும். என்னோட பேங்க் பேலன்ஸ் ஃபில் ஆகும்போது தான் நான் பர்பஸை நோக்கி போவேன். ஓகே, எதுக்காக பண்ணுறோம், எதை நோக்கி ஓடுறோம், அந்த கேள்விகள்லாம் வரும். இன்றைக்கி பூவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவல்லாம் உங்களோட லைஃப்காக திங்க் பண்ண முடியும். உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரோரை நோக்கி நீங்கள் போகும்போது இதை எப்போவே மனசில் வைங்க. ஹியூமானிட்டேரியன் ஆஸ்பெக்ட்லாம் உங்களோட செகண்ட் க்ரோர், தேர்ட் க்ரோர்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. முதல்ல உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரோர். அதுக்கு ஆனால் உங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும். சும்மா ஏமாற்றிலாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் க்ரோரையோ இல்லை அதையும் தாண்டி போக முடியாது. ஸோ பெஸ்ட்டாக கொடுங்க. ஆனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, டோன்ட் கம்பீட். ஓகே, 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேண்ட் யோர் கண்டெய்னர். உங்களோட கண்டெய்னர் அப்படின்றது உங்கள் பாடி. இந்த பாடியில் எந்த அளவுக்கு ரத்தம் கொள்ளும் அப்படின்றது இருக்குல்ல, இவ்வளோ லிட்டர்ஸ் ரத்தம் இருக்க முடியும்னா இவ்வளோ லிட்டர்ஸ் ரத்தம் தான் இருக்க முடியும். அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஓகே எனக்கு நல்ல காசு இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு இன்னும் ஒரு 10 லிட்டரில் ஏற்றிக்கிட்டு இருக்க முடியாது நம்மளால். அவங்களே வந்து என்ன லூஸா நீ அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஏன்னா இந்த கண்டெய்னர் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளோ கொள்ளுமோ அவ்வளோதான் கொள்ளும். அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள அந்த மணி கண்டெய்னர் அப்படின்றதும் செட் ஆகிருக்கு. அது எப்படி செட் ஆகிருக்குன்னா, உங்களோட நர்வஸ் சிஸ்டமில் செட் ஆகிருக்கு, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் செட் ஆகிருக்கு. நீங்கள் ஏன் பணம் சேருது ஆனால் அது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே இருக்க மாட்டேங்குது, எப்படியாவது அது உங்கள் கை நழுவி போயிட்டே இருக்குது. பணம் வருது ஆனால் ஏதேதோ செலவுகளும் சேர்ந்தே வருது. பணம் வருது ஆனால் அது கன்சிஸ்டண்ட்டாக வரல. இன்றைக்கி இருக்குது ஆனால் நாளைக்கு இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. பில்ஸ் பற்றின பயம் எப்பவுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு பணம் அப்படின்னாலே ஐயோ வேணும் 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 இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னே தோணிகிட்டே இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ பணம் இருந்தால் கூட அந்த ஒரு நிம்மதியே இல்லை. பணம்னாலே ஈவில்னு நினைக்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ்லேயும் இருப்பீங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே உங்கள் 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சம்பாதிக்கிறோம் ஓகே, எதுக்கு அது பாட்டு இருந்துட்டு போட்டு, அதெல்லாம் முக்கியமாக லைஃப்க்கு அப்படின்லாம் பேசுகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கண்டெய்னரை
ஓவர்ஃப்ளோ பண்ண விடலை. ஐ மீன் அந்த கண்டெய்னரை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அந்த கண்டெய்னரை சுருக்கிக்கு தான் போகிறீங்க, இல்லை இருக்கிற அளவுக்கு வச்சுக்கிறீங்க. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் எப்படி உங்களோட பாடியில் இவ்வளோ பிளட் இருக்கலான்ற மாதிரி உங்களோட மணி கோஷன்ட்ன்றதை நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டீங்க. அது உங்களுக்கு நடக்கிற அந்த சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் மூலமாக, நம்ம வளர்ந்த வாழ்க்கை, பார்க்குற மனுஷங்க, எஸ்பெஷலி நம்ம பேரண்ட்ஸ் மூலமாக தான் வருது. என்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் க்ரோரை நான் அச்சீவ் பண்ணேன் அப்படின்னா, என்னோட அந்த அந்த கண்டெய்னரை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது தான் எவ்வளோ அளவுக்கு மணியை நான் எனக்குள்ளே அலோவ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அன்னைக்கு தான் அது நடந்தது. நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரோருக்கு எய்ம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு லெசன் உங்களுக்கு வந்து வேறு லெவல் திங்கிங் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் 10,000 சேலரி வாங்கிட்டு இருக்கீங்கன்னா ஏன் உங்களால் 20,000 போக முடியல? நீங்கள் 20,000 போயிட்டுருக்கீங்கன்னா ஏன் உங்களால் 40,000 போக முடியல? ஏன் 40,000 வாங்கிட்டு இருக்கவங்க 80,000 அடுத்த லெவல் போக முடியலை அப்படின்னா, உங்கள் மைண்டில் தான் இருக்குது, உங்கள் பாடியில் தான் இருக்குது. உங்கள் கண்டெய்னர் அதுக்கு ரெடி ஆகலை. சரி, நீங்கள் 10,000 சேலரி வாங்குறீங்கல்ல, இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் 8,000 அப்ளை பண்ணவே மாட்டீங்க, 5,000 அப்ளை பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா உங்கள் கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. அது எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறமா அது திருப்பி அதோட லெவலுக்கு போகாது. அது எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. போகும் அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு வாழவே முடியாது, இதுதான் ஒரே ஆப்ஷன் இருக்கும்போது போகும். பட் அடுத்த லெவல் என்ன அப்படின்னு தானே நம்ம விரிவடைய தான் ஆசைப்படுவோமே தவிர நம்ம சுருக்கிக்கு ஆசைப்பட மாட்டோம். அதுதான் மனித இயல்பு. நீங்கள் 40,000 வாங்கிட்டு இருக்கீங்க ஒரு கம்பெனியில் அப்படின்னா, இன்னொரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா நீங்கள் 60,000 சேலரி வேணும்னு தான் ஆசைப்படுவீங்களே தவிர, நான் திருப்பி 25,000 வரேன், அவங்களே நெகோஷியேட் பண்ணால் கூட போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு வெளியே வந்துடுவீங்க. ஏன்னா உங்களோட கெப்பாசிட்டி இப்போது 40,000 இருக்குது. அது அடுத்த லெவல் 50,000 ரெடி ஆகிடுச்சு. அதனால தான் அடுத்த வேலையை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த காசு எனக்கு பத்தலை, இன்னும் நான் அதிகமாக வேணும் எனக்கு அப்படின்னுட்டு 2 விதங்களில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஒன்று ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்டில், இன்னொன்று இன்னும் தேவை, ஐ டிசர்வ் இட். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஐயோ பில்லு கட்ட இந்த காசு பத்தலை அந்த காசு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை தேடுவாங்க. அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமாக இருக்கும். இன்னொருத்தவங்க சும்மா ஜாலியாக ஓகேப்பா வருது, மாதம் ஒரு 50,000 வருது, இந்த கம்பெனியில் கூப்பிட்ருக்கான் 65,000 சேலரின்னு சொல்கிறான், போட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு சும்மா அப்ளை பண்ணுவாங்க, அவங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா அவங்க அந்த கண்டெய்னர், அவங்களோட கெப்பாசிட்டி டு ஹோல்ட் மணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதை நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கு உங்களோட சப்கான்ஷியஸ் பிலீஃப் சிஸ்டமில் நீங்கள் அதிக அளவுக்கு ஒர்க் பண்ணணும். என்னோட விஸ்வரூபம் ப்ரோக்ராம் வாங்க, அதில் நீங்கள் எப்படி குவாண்டம் லீப் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சுப்பீங்க. இந்த எக்ஸாக்ட் அந்த கண்டெய்னர் ஒர்க் உங்களுக்கு தெரியணும்னா 2 கோர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஒன்று விஸ்வரூபம், இன்னொன்று வந்து மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி அப்படின்ற கோர்ஸ். இந்த 2 கோர்ஸுமே வந்து ஒன்றா எடுத்து படிங்க, உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஸ்வரூபம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி போங்க. வாவ், உங்களுக்கு அவ்வளோ அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பயங்கரமாக ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கோர்ஸ்களில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த 3 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த 3 விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் க்ரோருக்கு என்ன அழைச்சிட்டு போகிறதுக்கு ரொம்ப உபயோகரமாக இருந்தது. இப்போ நான் ஷேர் பண்ணலை இந்த 3 லெசன்ஸ். இதில் எந்த ஒரு லெசனை இம்மீடியட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க, உங்கள் மனம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கண்டிப்பாக எனக்கு காமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, அடுத்த யோர் ஃபர்ஸ்ட் க்ரோர் ஷோவில் நான் சீக்கிரமாக உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது learn.lavanyajaykumar.com போங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்களில் இணையலாம். இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி, கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி, விஸ்வரூபம் நான் சொன்னேன் இல்லையா, மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி, நிறைய கோர்ஸ்கள் இருக்குது. எல்லாத்துலேயுமே இணையுங்க, உங்களை இம்ப்ரூவ் பண்ணுற வேலையை பாருங்கள். உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரோரை நோக்கி சீக்கிரமாக அடி எடுத்து வைங்க. வெயிட் பண்ணாதீங்க.